ஹலோ விவஸ், ஆர்டிஃபிஷியல் பிரைடல் வேணி model-2 இந்த வீடியோவில் பார்க்கலாம். model-1ல் ஃபுல் அண்ட் ஃபுல் போலன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இப்போ model-2ல் நான் கொஞ்சம் ஃப்ளாஸும் கூட யூஸ் பண்ணுறேன். model-1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ்லேருந்து ஒரு பஞ்ச் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பஞ்சை இப்படி பிரித்து வச்சுக்கலாம். இதில் டோட்டலாக 12 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 12ஐயும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது இன்னொரு பஞ்சையும் எடுத்து அதே மாதிரியே நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது போலன்ஸ் எடுத்துக்கிறேன். அதையும் பிரித்தோன்னா நம்மளுக்கு 12 சின்ன சின்ன பஞ்சஸ் கிடைக்கும். ஸோ அந்த 12ஐயும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 3 பஞ்சஸையும் பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஃப்ளார் மேக்கிங் கம்பி எடுத்துக்கிறேன். இந்த கம்பியை பாதியாக மடிச்சுட்டு திரும்பவும் அதை இன்னொரு பாதியாக மடிச்சுக்கணும். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்தில் உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அங்கே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லூப் பிரியாமல் அப்படியே நின்றுடும். ஸோ இதை தான் நம்ம பின் பண்ணுறதுக்கோ இல்லை இதில் ரோப் அட்டாச் பண்ணியோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் 5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த 5 இன்ச்சஸ்க்கு அப்புறமா இங்கே இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கம்பியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இந்த 2 லூப்பையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது க்ரீன் டேப் எடுத்துக்கலாம். இது ஃப்ளார் மேக்கிங்காக இருக்கிற க்ரீன் டேப். இதில் கம் இருக்கும். ஸோ கொஞ்சமாக புல் பண்ணிவிட்டு அதை புல் பண்ண மாதிரியே நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னா இந்த டேப்பில் இருக்கிற கம் அந்த கம்பியில் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கணும். இப்போ இந்த போலன்ஸ்லேருந்து 2 பஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த 2 சின்ன சின்ன பஞ்சஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இந்த கம்பி மேலே இதை இப்படி சுற்றி விட்டுக்கலாம். அடுத்தது இன்னும் 2 பஞ்ச் போலன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணும். இப்போது அடுத்ததாக ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த போலன்ஸ்க்கு ஈக்குவலாக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த கம்பி இந்த மாதிரி நான் சுற்றிக்கிறேன். இப்போ அடுத்தது 2 போலன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளார் 1 தான் வைக்கணும், போலன்ஸ் 2 வைக்கணும். 2 போலன்ஸையும் இந்த மாதிரி சுற்றிட்டு திரும்பவும் இன்னும் 2 போலன்ஸ் எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு சுற்றணும். ஸோ இது சுற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாரை சென்டர் பண்ணி இந்த போலன்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி விடணும். ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு ஃப்ளார் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரியே சுற்றிக்கலாம். ஃப்ளார் எந்த டைரக்ஷனில் வேணால் வைக்கலாம். போலன்ஸ் வைக்கும்போது ஒரு டைரக்ஷனில் வச்சோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு செட்டு வைக்கணும். இன்னொரு செட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இப்போயும் அந்த ஃப்ளாரை சென்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் 2 போலன்ஸ் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளார் மட்டும் நடுவில் வச்சு சுற்றிட்டு திருப்பி 2 போலன்ஸ் ஒரு டைரக்ஷன்லேயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னும் 2 போலன்ஸையும் வச்சு சுற்றிட்டு வரணும். ஸோ இப்படி தான் நான் இந்த கம்பி எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லுமே நான் இந்த மாதிரி கண்டினியூ பண்ண போகிறேன். நான் இப்போ ஃபுல்லாக பிங்க்கில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்வரோ இல்லை கோல்டோ கூட நம்ம இதில் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்ம நிறைய ட்ரை பண்ண முடியும். ஸோ இது நம்ம க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணது தான். இதுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி உங்களுக்கு சைஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சின்னதா வேணும்னாலும் நீங்க அந்த பேஸ் கம்பி எடுக்கிறீங்க இல்லையா? அந்த கோல்ட் கலர் கம்பி, அத மடிச்சு யூஸ் பண்ணும்போது, அந்த லூப் கிரியேட் பண்ணும்போது, உங்களோட சைஸ் எப்படி வேணுன்றத நீங்க டிசைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இத ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நான் இத டிஃப்ரெண்ட்டா பண்ணணும். எப்படின்னா, இப்போ 2 போலன்ஸ் வச்சு சுத்திட்டு, இந்த பக்கமா 2 போலன்ஸ் வச்சு இப்படி சுத்திட்டு, இப்போ ஆக்சுவலி நம்ம அடுத்ததா ஃப்ளவர் வைக்கணும். பட் அங்க ஸ்பேஸ் இல்ல அப்படின்றதுனால, நான் வந்து ஒரே ஒரு போலன் அந்த பக்கமும், ஒரே ஒரு போலன் பஞ்ச் இந்த பக்கமும் வச்சு சுத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓவரால் ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. 2 கார்னர்லயும் உங்களுக்கு போலன்ஸ் இருக்கும். இப்போ பேக் சைடு திருப்பி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இங்க வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் க்ளூ அப்ளை பண்ணி அது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்க எப்படி மடக்கி சுத்தி விட்டுருக்கீங்களோ, அதே மாதிரி அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து பொசிஷன் மாறாது. உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸோ, போலன்ஸோ பொசிஷன் மாறாம இருக்கணும்னா, நீங்க இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி காய வச்சுக்கணும். இது க்ளூ மட்டும் தான் இல்ல, நீங்க ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பீட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்பயும் இது ஒரு செட்டுனா, உங்களுக்கு 5 பீட்ஸும் இந்த மாதிரி ஒரு ப்ரோச்சும் இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 2 பஞ்ச் போலன்ஸ் எடுத்துட்டு, ஒரே ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு, இப்போ அந்த க்ரீன் டேப் போட்டு இந்த 3த்தையும் ஒண்ணா சேர்த்து இந்த மாதிரி சுத்திக்கிறேன். ஸோ இது சுத்தும்போதும் கொஞ்சம் இழுத்த மாரி சுத்துனோம்னா, அதிலேயே கம் இருக்கும். இந்த மாதிரி சுத்திட்டு, கட் பண்ணிட்டு, ஸோ இத நல்லா இழுத்துட்டு, நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த இடத்துலையும் அதாவது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம 5 பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 பீட்ஸ் பீசஸும் உங்களுக்கு ஒரு ப்ரோச்சும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ, என்ன மாடலில் வேணுமோ, நீங்களே இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய மாடல் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகான ஆர்டிஃபிஷியல் வேனிஸ் இன்னும் நான் உங்களுக்கு நிறைய பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.